இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும் எப்பா எத்தனை தடவைப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதில் கடைசியாக ஒரு 5-6 ப்ரோமோ எடுத்து பார்த்தா எல்லா ப்ரோமோலையும் நடக்கிற எபிசோட்லேயும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மகா பண்ணுவாங்க. அதுக்கு ராஜலட்சுமி அகெயின்ஸ்டாக நிற்பாங்க. சித்ராவும் கௌதமும் தூண்டி விடுவாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா மகா பக்கம் தான் நியாயம் இருக்குது, மகா தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு காமிப்பாங்க. உடனே ராஜலட்சுமி அதனால் திருந்த போகிறாங்களா மாற போகிறாங்களான்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு போயிடுவாங்க. இப்போ புது ப்ரோமோலேயே பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கே ஆட்கள்லாம் அவங்க யாரை பாராட்டுறாங்கன்னு பார்த்திங்கன்னா மகாவை பாராட்டத்தோடு சேர்ந்துட்டு கூட சூர்யாவையும் பாராட்டி எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்க, எவ்வளோ பணமாக இருந்தாலும் சரி, என்னுடைய மனைவியோட வீட்டுக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறத மண்ணை போய் மிதித்து நீங்கள் அந்த செலவழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிங்களே, ஒரு சூப்பரான ஆள் சார் நீங்கள் அப்படின்னு திறமையான ஆள், சிறப்பான ஆள் சார் நீங்கள் அப்படின்னு சால்வையெல்லாம் போதிட்டு இருக்காங்க 2 பேத்துக்கும் சேர்த்து. அதை பார்த்து அப்படியே கடுப்போடையும் எரிச்சலோடைய ராஜலட்சுமி நிற்க, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி சூர்யா ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்ருக்கேன். கரெக்டாக இப்போ ராகவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக ராஜலட்சுமிகிட்ட போய், என்ன பார்த்தியா என்னென்னவோ நினச்ச நீ இந்த ஒரு மண்ணை மிதிச்சிட்டு அவன் பிள்ளைன்னு, அதுதான் அவனுக்கு இவ்வளோ பெரிய புகழையும் பேரையும் வாங்கி கொடுத்துருக்கு, எல்லாரும் பாராட்டுறாங்க பாரு ஊரே அப்படின்னு சொன்னான். அப்பயும் ராஜலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பாக நான் விட மாட்டேன், அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன், நான் எப்பயுமே அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு இருக்காங்க. அப்போ தானே கதை நவுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்கும்பொழுதே இப்போ இது வரைக்கும் பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தாங்கல்ல, எல்லாரும் ராஜலட்சுமியோட ரூலுக்கு கேட்டு யாரும் பேசக்கூடாது மகான்ட்டு இருந்தவங்க எல்லாருமே மகாட்ட பேசவும் ஆரம்பிக்க போகிறாங்க. இதில் இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் இருக்க தேவைகளுக்கு இப்போ சூர்யா வேறு வழி இல்லை, என் மனைவி எனக்கு தேவை, ஏன்னா அந்த கிளைண்ட்ஸ் ரொம்ப படுத்துன்னு படுத்துறாங்க, அப்படின்னாலும் தயவு செஞ்சு மகா வாமா நீயே ஹெல்ப் பண்ணி கொடு அப்படின்னு ஹெல்ப் பண்ண வைக்க. உடனே அந்த சமயத்தில் ராஜலட்சுமி ஏதாவது கேள்வி கேட்டால் அவள் என் பொண்டாட்டிமா, அவளோட ஹெல்ப் எனக்கு தேவை, நம்ம கம்பெனிக்கே தேவை, நம்ம குடும்பத்துக்கே தேவை அப்படிங்கும்போது ராஜலட்சுமி வாயடைச்சு போய் திருப்பி நிற்கிற மாதிரி தான் நடக்க போகுது கதை. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும்